அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மேஷ ராசி அன்பர்களுக்கான குரு வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மேஷராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ராசியில் வக்ரமாக இருந்து வந்த குரு தற்பொழுது வருகின்ற டிசம்பர் மாதம், அதாவது 31ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைய இருக்கின்றார். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 இயராக உங்கள் ராசியில் ராகு இருந்து உங்களை படாத பாடு படுத்து எடுத்திருப்பாரு. சரி, இப்போ குரு பகவான் நன்மைகளை தருவார் என்று பார்த்தால் குரு பகவானும் இப்போ வக்ரமாக இருந்து நன்மைகளை துளி கூட தரவில்லை. ராசியில் பார்த்தீங்கன்னா ராகு கலத்திர ஸ்தானத்தில் கேது இருந்ததனால் கடந்த 2.5 வருடங்களாக மேஷ ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நடந்த போராட்டங்கள் மறக்க முடியாததாக இருந்துச்சுன்னே சொல்லலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மனதளவில் நிறைய நொடிஞ்சு போயிருப்பீங்க. மனதளவில் பார்த்தீங்கன்னா நிறைய உடைஞ்சும் போயிருப்பீங்க. அன்பை கொடுத்துட்டு, பாசத்தையும் கொடுத்துட்டு, கருணையும் கொடுத்துட்டு, அதனால் நிறைய ஏமாற்றத்தையும் கடவுள் தந்தாருன்னே உங்களுக்கு சொல்லலாம். ஸோ எவ்வளவு நாள் தான் எங்களாலையும் சகிச்சுக்க முடியும், எவ்வளவு தான் சகிப்புத்தன்மையை வச்சுக்கிட்டு நாங்களும் இருக்க முடியும்னு நீங்கள் கேட்குறது நல்லாவே புரியுதுங்க. எங்களுக்கு இரக்க குணம் அதிகமாக இருக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல, கடந்த காலகட்டத்தில் நிறைய வலி வேதனைகளை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அப்படின்றத யாராலுமே மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ராசி மற்றும் 7ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி கடுமையாகவே அஃபெக்ட் பண்ணியிருக்குமே இருக்கும். குறிப்பாக உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ரொம்பவே அஃபெக்ட் ஆனது இதனால தான். ஸோ நிறைய நம்பிக்கை துரோகம், நிறைய மனசஞ்சலங்கள், நிறைய ஏமாற்றங்கள், இதெல்லாம் கடுமையாக நீங்கள் சந்தித்த ராசிகளில் மிக முக்கியமான ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசி தான். ஜென்மத்தில் ஒரு மனுஷனுக்கு ராகு இருந்துச்சுன்னா வனவாசத்திற்குரிய வாழ்க்கை தான் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா, இல்லை எங்கேயாவது கண்காண தேசத்திற்கு கூட போயிடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுத்துச்சுன்னே உங்களுக்கு சொல்லலாம். ஸோ சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் என்னதான் சந்தோஷத்தை கொடுத்தாலுமே சரி, நிம்மதியும் கொடுத்தாலுமே சரி, மன ரீதியான உளைச்சல்களும் உடல் ரீதியான உளைச்சல்களும் பல பேருக்கு வந்ததுன்னே சொல்லலாம் இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும். இதை யாராலுமே மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும். உங்களுக்கு இப்படி ஒரு தாக்கத்தை கொடுத்து கொண்டிருந்த இந்த ராகு கேதுக்கள் நவம்பர் மாதம் நடந்து முடிந்த பெயர்ச்சியின் மூலமாக நன்மையை தரும் இடங்களாக 6 மற்றும் 12ஆம் இடத்திற்கு பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. உங்களுக்கு ரொம்ப 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 நன்மையை தரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கின்றது. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவானும் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடைய இருப்பதனால உங்களுக்கு இன்னும் கூடுதலாக வலுவாக இருக்கும் என்பதுதான் ஒரு உண்மை. இது உங்களுக்கு மிக அதிர்ஷ்டமான அமைப்பினே சொல்லலாம். இன்னும் உங்களுக்கு குரு பயிற்சி முடிய 5 வார காலங்கள் இருக்கின்றது. இதுவரை மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எந்த மாதிரியான நற்பலன்களை வழங்க முடியலோ அந்த பலன்களை வருகின்ற 5 மாதத்துல நிச்சயமாக செய்வாருங்க. ஏன்னா ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்கிறது. தற்பொழுது குரு பகவானும் நல்லாவே இருக்க போகிறார். அதே போல தான் இப்போ சனி பகவானும் மிக மிக நன்றாகவே இருக்கின்றார் என்பதனால மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் நிச்சயமாக பெரிய ஜாக்பாட்டாகவே இருக்கும். ஸோ இந்த வக்ர நிவர்த்தி காலத்தில் பார்த்தீங்கன்னா மிகவும் நல்ல பலன்கள் நடக்க இருக்கின்றது. அதிர்ஷ்டமும் கை கொடுக்க வருகின்றது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு சொல்ல வேண்டிய அனைத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். புத்தாண்டு பலன்கள் பார்க்காதவங்க நம்மளுடைய சேனலில் போய் பார்த்துக்குவாங்க. உங்களுடைய வேதனைகள் அனைத்தும் விலகும் நேரமே வந்துட்டுன்னே சொல்லலாம். கடந்த சில வருடங்களாக உங்களை ஆறாத துயரத்தில் ஆழ்த்தி வந்த கெடு பலன்கள் எல்லாமே இனிமே படிப்படியாக விலகும்னே சொல்லலாம். புதிய மனிதர்களாக போகின்றீர்கள்னே சொல்லலாம். கடந்த காலத்தில் படாத பாடுபட்டிருப்பீங்க. மற்றவங்க கிட்ட பட்ட அசிங்கங்களும் அவமானங்களும் சொல்லி மீள முடியாதுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. இதுவரை இருந்து வந்தவங்களுக்கு மனக்கவலைகள், குழப்பங்கள், உடல்நலக் குறைவு, கடன் தொல்லை மற்றும் எதிர்மறை எண்ணங்கள், தொழில் தேக்கம், அதிர்ஷ்ட குறைவு, தடைகள், தாமதங்கள்,
போன்ற அனைத்துமே தீர்ந்து உங்களுக்கு மேஷராசிக்கு மிகவும் மேன்மையான ஒரு காலம்னே ஆரம்பிக்குன்னே சொல்லலாம். உடல்லும் சரி மனதளவிலும் சரி உங்களுக்கு உற்சாகம் ஊற்றி இருக்கும்னே சொல்லலாம். எதுலேயுமே தைரியத்தையும் வீரியத்தையும் உங்களுக்கு இதுக்கப்புறமாட்டா காண்பிப்பீங்க. நீங்கள் நினைச்ச காரியங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் நினைத்தபடியே நடக்கும்னே சொல்லலாம். எந்த ஒரு செயலையும் உடனே முடிக்க முடியும்னு இதுவரையும் நடக்காமல் இருந்து வந்த எல்லா விஷயமே இனிமேல் நடந்து வருமானத்தையும் மகிழ்ச்சியினே தருணே சொல்லலாம். தலையில் இருந்த ராகு விலகி விட்டதுனால் பார்த்தீங்கன்னா சிந்தனை செயல் திட்டங்கள் கூடும். முகத்தில் ஒரு பிரகாசம் உண்டாகும். இதுவரை இருந்த தன்னம்பிக்கை உங்களை தேடி வரும்னே சொல்லலாம். தலை நிமிர்ந்து நடப்பேக. இதுக்கப்புறம் கௌரவம் அந்தஸ்து கூடும்படியாக சம்பவங்கள் இதுக்கப்புறம் நடக்கும். அலுவலகத்தில் இதுவரை உங்களை தாழ்த்தி பேசி கொண்டிருந்தவர்கள் இனிமே உங்களை உயர்த்தி பேசுவார்கள். யார் பேச்சையும் இனி நம்பாதீர்கள். உங்களுடைய சுய புத்தியினால் நீங்கள் இனி படிக்கட்டுகளாக வெற்றி பெற்று வாழ்வில் முன்னேறுவீர்கள். உங்ககிட்ட இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எந்த நேரமே பணப்புழக்கமாக இருந்திருக்கும். குடும்பத்தில் உங்களுடைய சொல்ல அனைவரும் கேட்கும் நிலை கண்டிப்பாக உண்டாகும். தொழில் சம்பந்த பிரச்சனைகள் அனைத்துமே சாதகமான திரும்பி உங்களுக்கு பொருளாதார நிலைமைகளை கண்டிப்பாக நிம்மதியாக இருக்கக்கூடிய அளவிற்கு நிலைமைகள் முன்னேற்றமாக இருக்கும்னே சொல்லலாம். கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வேலை செய்ய இடத்துல அதிருப்திகளும் சஞ்சலங்களும் விரத்தியும் இனிமே இருக்காதுன்னே சொல்லலாம். இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கும் 5 மாதங்களும் உங்களுடைய பொருளாதார நிலை மிகவும் உயர்வாகவே இருக்கும். பண வரவும் உங்களுக்கு கையில் இருந்துக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம். சுப செலவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது செலவுகள் அப்படின்றது வீடு வண்டி வாகனம் போன்றவை வாங்குவதாக இருக்கலாம், இல்லை வீட்டில் ஒரு சுப காரியங்கள் நடப்பதாக இருக்கலாம், இல்லை உறவினர்கள் மூலமாக இல்லை அண்ணன் தங்கை போன்ற திருமண விஷயங்கள் நடப்பதாகவும் உங்களுக்கு சுப செலவுகள் அப்படின்றது கட்டாயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேரும். அடுத்த வருடம் மே மாதத்தில் நடக்க இருக்கின்ற குரு பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு செல்ல இருக்கின்றார். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான அமைப்புங்க. 2ஆம் இடத்திற்கு குரு சென்றால் தனம் சேரும் என்பதனால் பண வரவிற்கு தடையாக இருந்து வந்த விஷயங்கள் மாறி தொழில் வேலை வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் வலுப்பெற்று பொருளாதார மேன்மை அடைவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். நாளைக்கு வா பணம் தருகின்றேன் என்று ஒருவருக்கு வாக்குறுதி அளித்தால் இன்றைக்கு இரவே அவருக்கு என்ற பணத்தை ஒதுக்கி வைக்க முடியும். ஸோ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் ரொம்பவே அருமையாக இருக்குன்னே சொல்லலாம். வருட கிரகங்கள் அனைத்துமே தற்பொழுது சாதகமான நிலை இருப்பதனால் மேஷ ராசியினர் எதிலும் தயக்கத்தினை விட்டு விழித்து அக்கப்பூர்வ விஷயங்களை ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம் உண்டாகும். கோபக்காரர்களாக இருந்தாலும் மேஷ ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் என்பதனால் எந்த வேலைகளையும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்கூடியவர்களாக நீங்கள் எதையும் சட்டென கிரகித்து கொள்வீர்கள் என்பதனாலும் இந்த கிரக மாற்றத்தை நல்ல முறையில் உபயோகப்படுத்தி வாழ்வில் செட்டில் ஆவீர்கள் என்று சொல்லலாம். பிறந்த ஜாதகத்தில் யோகங்களும் தசாபுத்திகள் இருப்பவர்களுக்கு இப்பொழுது இரட்டிப்பு நன்மை நல்ல பலன்களும் கிடைக்கும். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் காலம் இது. திருமணம் ஆகாத இளப்பருவத்திற்கு நிச்சயம் திருமணம் ஆகும். நீண்ட காலங்களாக மகளுக்கு திருமணம் கூடி வரவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கட்டாயம் இப்பொழுது அந்த கவலை நீங்கும். புத்திரை பாக்கியம் தாமதப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு குரு பலன் வருவதனால் குழந்தை செல்வம் கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்காமல் சோர்ந்து போய் இருந்தவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வகையில் நல்ல சம்பளத்துடன் வேலையும் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் ஊடகம் பத்திரிகை போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு கலைஞர்கள் உள்ளவர்களுக்கு இது வசந்த காலமாகும். கலைத்துறையினர் நல்ல திருப்பங்களை காண்பீர்கள். வாய்ப்புகள் கதவை தட்டும். பொருத்தம் இல்லாத வேளையில் இஷ்டம் இல்லாமல் இருந்த இளைஞர்களுக்கு உடனடியாக மாற்றங்கள் உருவாகி நேர்த்த மாதிரியான வேலைகள் கிடைக்கும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும். தொழில் ஆரம்பித்து இன்னும் காலொன்றும் முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றமாகவும் இருக்கும். அரசு தனியார் துறை ஊழியர்களுக்கு இதர வருமானங்கள் சொல்லிக்கொள்ளும்படி இருக்கும். தொழிலாளர்களுக்கு வேலைப்பாடு குறைந்து சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கிறதுக்கான அரிய வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் சங்கங்கள் அதிக பதவியில் இருப்பவர்கள் பாராட்டு பெறுவீர்கள். கூட்டுத் தொழிலில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மந்தமான நிலைமையும் மாறிவிடும். நண்பர்களும் பங்குதாரர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். தந்தையினுடைய ஆதரவு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும்.
தந்தை வழி உதவிகள் நன்றாக இருக்கும். அப்பா வழி சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் உண்டாகும். தர்ம காரியங்களில் செய்ய முடியும். அறப்பணிகளில் ஈடுபட்டு நல்ல பெயர் வாங்குவீர்கள். சுய தொழில், வியாபாரம் போன்றவைகளில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலைமை விலகி அனைத்துமே இனி சுறுசுறுப்பாக நடைபெறும். நல்ல லாபமும் வருமானமும் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கவோ, கிளைகள் ஆரம்பிக்கவோ, இருக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்யவோ ஏற்ற நேரமாக உங்களுக்கு அமைகின்றது. எனவே தயக்கத்தையும் யோசனையும் முதிரை தள்ளி சுறுசுறுப்பாக வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தால் வெற்றி கொடி நாட்டலாம். தொழிலில் சிக்கல்கள் சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு இனிமே முன்னேற்ற பாதை செல்வதை காண்பீர்கள். தொழிலாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருந்து உற்பத்தியை மேலும் பெருக்கி தருவார்கள். சரியான வருமானம் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இனிமே நிலையான ஒரு தொழில் அமைப்பு உருவாகும். மாதம் மாதம் நிரந்தர வருமானமும் வரும். விவசாயிகளுக்கு இந்த காலம் மிகுந்த நன்மையை அளிக்கும். விளைந்த பயிர் சிந்தாமல் சிதறாமல் வீட்டிற்கு பொன்னாக வரும். குறிப்பாக பணப்பயிர் விளைவிக்கும் விவசாயிகளுக்கு மேன்மை உண்டாகும். பெண்களுக்கு குடும்பத்தில் நற்பெயரும் கௌரவமும் கிடைக்கும். பெண்களின் ஆலோசனை ஆண்களால் ஏற்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிருக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளமும் கிடைக்கும் போன்ற நல்ல பலன்கள் இருக்கும். அதிகாரிகளால் பாராட்டு பெறுவார்கள். இதுவரை வெளிமாநிலத்திற்கு செல்ல வேண்டிய தடைகள் ஏதாவது ஏற்பட்டால் இனி அது அனைத்தும் விலகி சென்றுவிடும். மொத்தத்தில் மேஷ ராசிக்கு அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது. நீங்க நினைப்பது நிறைவேறும், தொட்டது துலங்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு எதிர்காலத்திற்கான அடித்தளமாக அமைத்து தருவதால் அமையும். பரம்பொருளின் அருளினால் இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வளமாக்கிக் கொள்வீர்கள் என்பது உறுதி. உங்களுக்கான பரிகாரங்கள்: குரு தரும் நன்மையை முழுமையாக பெற புகழ்பெற்ற திருத்தலமான ஆலங்குடி சென்று சிறப்பு ஆராதனைகளை செய்யுங்கள். ஒரு வியாழக்கிழமை பகல் 1 மணியில் இருந்து 2 மணிக்குள் குரு ஹோரையில் ஒரு யானைக்கு அதற்கு விருப்பமான உணவு என்ன என்று பாலினம் கேட்டு தெரிந்து கொண்டு உணவிடுவது மிகுந்த நன்மையை தரும். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.